ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். இன்னைக்கு நான் பார்த்த படம் என்ன படம்னா காந்தி கண்ணாடி. ஷெரீப் சார் இயக்கத்தில் ஜெய்கிரன் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற இந்த படம், அதாவது மதராசி, இதெல்லாம் ரெண்டுமே ஒரே நாள் வந்த படம். இன்னைக்கு தான் நேரம் கிடச்சிது, படம் பார்த்தேன். கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் ஹீரோ. காந்திங்கிறவர் ஒரு கம்பெனியில் வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு. அதாவது இவிபி ஃபிலிம் சிட்டி மாதிரி ஒரு இடங்களில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறவங்க. அவனோட மனைவி வந்து யாருன்னா அர்ச்சனா. அர்ச்சனா வந்து ஏற்கனவே தேசிய விருதெல்லாம் வாங்குற ஒரு சிறந்த நடிகை. பாலாஜி சக்திவேல் சார் வந்து ஏற்கனவே சாமுராய், வழக்கெண், அந்த மாதிரி படங்கள் இயக்கியிருக்கிறார். காதல், இந்த படங்கள்லாம் சூப்பர் ஹிட் படங்களை இயக்குனர் ஒரு நல்ல இயக்குனர். இந்த படத்தில் வந்து பாலா ஹீரோவாக இருந்தாலும் ஈக்குவலான கதாபாத்திரம் வந்து பாலாஜி சக்திவேல் சாருக்கு இருக்கு. அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. திரைக்கதையும் ஓகே. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் வந்து பாலாஜி சக்திவேல் வந்து அத்தனை கோடி சொத்து வச்சுக்கிட்டு இங்கே வந்து செக்யூரிட்டியாக இருக்கிறதும், அவங்களோட மனைவி வந்து வீட்டு வேலையை செய்கிறதும் கொஞ்சம் அது ஒட்டாத மாதிரி இருக்குது. நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் நடிகைகள் கதாபாத்திர தேர்வு அது எல்லாமே சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோவாக போனால் கூட ஒரு யதார்த்தமான வாழ்வியலை கொடுக்கணுங்கிறதுல டைரக்டர் கொஞ்சம் சிரத்தை எடுத்திருக்கிறாங்க. பாலா தம்பிக்கு வாழ்த்துக்கள். என்ன வாழ்த்துக்கள்னா, முதல் படமாக இருந்தாலும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கூட இருந்து அவரை காப்பாற்றி விட்டுருக்காங்க. அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் தியேட்டரில் வந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படம் ஒரு 100 கோடி பட்ஜெட்டில் ஒரு படம் வருதுன்னா அந்த படத்துக்கும் ஒரே ரேட்டாக இருக்கு. சாதாரண ஒரு 5 கோடிக்கு ஒரு படம் எடுத்தாலும் அதுவும் அதே அந்த டிக்கெட் ரேட்டும் அதே மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம நாட்டில் கொஞ்சம் டிக்கெட் ரேட்டு மட்டும் சின்ன படங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய பேர் வந்து தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். மற்றபடி படம் சில லாஜிக் மீறல்கள் கொஞ்சம் திரைக்கதையில் கொஞ்சம் அப்படி இருந்தால் கூட ஒரு தடவை பார்க்கலாம். அதாவது பெரிய ஆக்ஷன் படங்களில் லாஜிக் மிஸ் ஆகலாம். இப்போ பாலகிருஷ்ண படம், மதராசி மாதிரி படங்களில் வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆகலாம். ஆக்ஷன் படம், கமர்ஷியல் படங்கிறதுனால ஓகே. இந்த மாதிரி படங்களில் இன்னும் கொஞ்சம் திரைக்கதை கொஞ்சம் இதில் கொஞ்சம் நல்ல கவனம் செலுத்தியிருக்கலாம். ஆனாலும் ஒரு தடவை அந்த படத்தை தியேட்டரில் நம்பி பார்க்கலாம். ஓகே, டாட்டா. இன்னொரு ரிவ்யூவோட உங்களோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் உள்ள சப பழனிப்பன். டாட்டா.